ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரக்கர். ஸோ இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் அம்ரிஸ்டரில் வாகா பார்டர் கிட்ட வந்திருக்காங்க. ஆமாங்க, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வந்து இந்த க்ளோசிங் டைம் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி. உள்ளே வந்து 4:30 தான் வந்து வாகா பார்டர் வந்து அந்த இது க்ளோஸ் பண்ணுற கேட் க்ளோஸ் பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே போனதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணலாம். இங்கே வந்து நிறைய கொள்ளையடிக்கிறாங்க. அதாவது இந்த டூரிசம் வருவாங்க இல்லைங்களா, இந்த வாகா பார்டர் சுற்றி பார்க்குற இடத்துல வந்து இந்த லக்கேஜ் எல்லாம் வந்து பவர் பேங்க் இதெல்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம கொடுக்கும்போது ஒன்றுத்துக்கும் ஒரு ரேட்டு பே பண்ணுறாங்க. ஒன்றுத்துக்கு வந்து 70 ரூபா ஆகுமா, ஒரு பவர் பேங்க் 70 ரூபா ஆகுமா. சரி, ஹெட்செட்டு கொடுத்தேன், அதுக்கு 70 ரூபா போடுறானுங்க. செம ஸ்கேம் நடக்குது. பட் ஆனால் இப்போ வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. இப்போ 3:30 மணி தான் ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. உள்ளே போயிட்டு அப்புறம் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். बॉर्डर किधर है? स्ट्राइट टाइमिंग क्या? 4:30. இது தெரியுது பாருங்கள், பாகிஸ்தான் பார்டருக்கு வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து லஹூருங்க. லஹூருக்கே இங்கேருந்து 23 கிலோமீட்டர் தான். லஹூர்ன்றது வந்து ஒரு பாகிஸ்தானு. இந்த வழியாக தான் போகணும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து பர்மிட்டு நிறைய விஷயம் இருக்குது. விசா அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கிறதோட இங்கே வந்த உடனே அதாவது ஒரு வைப் வருதுங்க. நானும் ஒரு இந்தியன் தான் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற இடமா இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த இந்தியா கொடியை வந்து மூஞ்சில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு, கொடியில் கேப்பு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதே மாதிரி செமையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வாகா பார்டர் க்ளோசிங் டைமில் வந்து நிறைய டான்ஸ் ஆடுவாங்களாமா, என்ஜாய் பண்ணுவாங்களாமா. நிறைய அதாவது அவங்க நாட்டுக்காரங்க, பாகிஸ்தான் நாட்டுக்காரங்களும் அதிகமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாமா. அவங்களோட அதிகமாக இந்தியாக்காரங்களும் செலிப்ரேட் பண்ணுவாங்களாமா. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த வாகா பார்டர் கிட்ட நடக்கும். டெய்லியுமே நடக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நாங்கள் போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ. ஃபுல்லாகவுமே இந்தியாவை சம்மந்தப்பட்ட ஒரு இதுக்கு தாங்க அதிகமாக இருக்குது. நீ எவ்வளோ நேரம் இருக்குது, இப்பயே இவ்வளோ கூட்டமாக போயிட்டுருக்காங்க. 4:30 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். தெரியுது பாருங்கள், கேமராவில் சரியாக தெரிய மாட்டேங்குது. இதுதான் வந்து இந்தியா ஃப்ளாகு. அது பாகிஸ்தான் கொடின்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அது தெரியுது பாருங்கள், அந்த கொடி கம்பம், அதுதான் வந்து பாகிஸ்தான். அவ்வளோ பக்கத்தில் இருக்குமா. அதுவும் அந்த கேட்டு மாதிரி தெரியுது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம். அது வரைக்கும் அதுக்கு அந்தாண்டு வந்து ஃபுல்லாகவுமே பாகிஸ்தான் தாங்க. சரி வாங்க அப்படியே உள்ள போகலாம். உள்ள ஒருத்தராக செக்கிங் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக போகல. அதாவது ஆக்சுவலி உள்ளே வந்துட்டாங்க. இங்கே வந்து நிறைய செம செக்கிங் நடக்குது. செக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகங்க. கிட்டத்தட்ட 4-5 இடத்துல செக் பண்ணுறாங்க. ஏதாச்சும் இரும்பு பொருள் இருந்தாலும் சரி, கால் கிட்ட ஸ்கேனர் வச்சு பார்க்குறாங்க. செம்ம செக்கிங் நடக்குது. எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது. இல்லைன்னா க்ளீனாக தெரியும். முன்னாடி இருக்குது பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் பார்டரு. இது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காட்டுறேன் வாங்க. ஆனால் செம க்ரௌடுங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா. இருந்தாலுமே க்ளீனாக செக் பண்ணி ஒருத்தர் விடாமல் 1 by 1 கரெக்டாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அனுபவம் அப்படின்றத. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு இடம். ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். பாட்டு ஓடிட்டுருக்கு. சீக்கிரம் உள்ளே போகலாம். ஆர்ச்சே எவ்வளோ தட்டிக்கிறது பாருங்க. இதாங்க இந்தியா ஃப்ளாகு. தெரிய மாட்டேங்குது வெயில் அடிக்கிறதுனால.
இன்னும் வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க சைடு ஆளுங்களே காணோம், கம்மியாக தான் இருக்குது. இதை பாருங்க. जो भी दर्शक स्टेडियम में खड़े हैं उनसे विनम्र निवेदन है कृपया जल्द से जल्द अपने अपने स्थान पर बैठ जाएं। साथ ही अपने
வந்தாச்சு. இங்கே ஒரு மினி ஃப்ளைட் இருக்குங்க, அது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து மிலிட்ரி ஃபோர்ஸுக்காக வச்சுருக்காங்க. இன்னமும் எழுதிருக்கு, என்னன்னு தெரியல.